வெல்கம் மக்கள். ஸோ இது நம்மளோட 5th வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸ்னால் என்ன? கலெக்ஷன்ஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டப்புள், ஆரல்ஸ் அதை டுப்புள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செட், அதுக்கப்புறம் டிக்ஷனரி. ஸோ இந்த மாதிரி 4 இருக்குது. நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுக்கு பேர் என்னென்னா லிஸ்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். பிகாஸ் வந்து பைத்தானில் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டேட்டா டைப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ்னு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மீதி எதில் பார்த்தீங்கன்னாலும் வந்து அதை ஒரு இம்பார்ட்டன்ஸாலாம் போட்டிருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து அதை நீங்கள் ஏன்னா டிக்ளேர்லாம் பண்ண போகிறது இல்லை எந்த ஒரு டேட்டா டைப்புமே நீங்கள் வந்து தனியாக வந்து இன்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண போகிறது. உங்களுக்கு தேவைப்படுற டேட்டா டைப்பை தேவைப்படுற வேரியபிளில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் ஒரு ஃபார்மல் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணவே தேவையில்ல. உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அதை டெலீட் பண்ணலாம். பட் வந்து பைத்தானில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கலெக்ஷன்ஸை வந்து இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் பைத்தானில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டு வந்து நியர்லி நம்ம வந்து ஸ்ட்ரிங் கூட கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸே நிறையா இருக்குது. ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட், இந்த லிஸ்ட்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அரே அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டும் அரேவும் நியர்லி சேம் தான். பட் நம்ம அரேவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு அரேக்குள்ளே ஒரு டேட்டா டைப்புக்கு தேவையான வேல்யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து ஒரு அரேவை நீங்கள் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அரேக்குள்ளே வெறும் இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட் அதெல்லாம் எதுவுமே ஹோல்ட் பண்ண முடியாது. பட் லிஸ்ட்டுன்றது அப்படி கிடையாது. ஒரு ஹெட்ரோஜினியஸ் டேட்டா டைப். உங்களால் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம பைத்தானில் பார்த்த 5 டேட்டா டைப்பை எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக கூட ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லிஸ்ட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியே காட்டுறேன். ஸோ லிஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வேரியபிள் நேம் கொடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா LIS அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டேன். ஸோ வந்து பைத்தானில் லிஸ்ட்டு தான். இதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிள் பாஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் மொத்தம் 4 சொல்லியிருக்கேன். லிஸ்ட்டு, டுப்பிள், செட், டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4மே பைத்தானில் இன்பில்ட் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டு, டுப்பிள், செட், டிக்ஷனரி இந்த 4த்துக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கனாலும் அதுவும் இந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான். அதுவும் தனி டேட்டா டைப்லாம் கிடையாது. அதுவும் நீங்கள் ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கிற பைத்தானில் இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு கிளாஸுக்கு கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த LIS இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டு, இந்த கிளாஸ் லிஸ்ட்டுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த LIS அப்படின்ற வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு மட்டுமே பைத்தானில் மொத்தம் 3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி கொடுத்தா அது ஒரு லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் எதுவுமே கொடுக்கல. இதை வந்து என்ன சொன்னான்னா ஒரு எம்டி லிஸ்ட்டு சொல்லலாம். பிகாஸ் அதுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. அப்படி இல்லைன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கனாலும் அது வந்து ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் வச்சுட்டேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நான் என்ன அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன். லிஸ்ட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுவும் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆல்ரெடி டைப் கன்வர்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா டேட்டா டைப்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரியே இங்கே இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து ஒரு செட் இருக்குன்னா அதை வந்து லிஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட நம்மளால் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இதுவுமே இங்கே எம்டி லிஸ்ட் தான். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ வந்து எம்டி லிஸ்ட் தான். அதே சமயம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இதுலேயும் ஒன்றும் இருக்காது. ஸோ இது ரெண்டுமே எம்டி லிஸ்ட் தான். இன்னொரு டிக்ளரேஷன் மெத்தட் என்னென்னா உள்ள எலமெண்ட்ஸ் வச்சு டிக்ளேர் பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து 1 கொடுக்கலாம். இது வந்து ஒரு நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 4 டேட்டா டைப் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பூலியானு கொடுத்துட்றேன். ட்ரூ.
இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரருமே வரல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ ஒரு லிஸ்ட்டு வந்து எத்தனை டேட்டா டைப் வேணாலும் எடுத்துக்கும், அதில் வந்து எந்த எரருமே வராது. பிகாஸ் லிஸ்ட் வந்து ஹெட்ரோஜினியஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து அரே மாதிரி சிங்கிள் டேட்டா டைப் தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ வந்து வெறும் இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ணும், வெறும் ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எந்த டேட்டா டைப்புக்கான வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கேயே பார்த்தீங்கன்னா 5 டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ பைத்தானில் இருக்கிற 5 டேட்டா டைப்புமே நான் வந்து உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு எரருமே வரல. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம இன்னொரு லிஸ்ட்டு கூட கொடுக்கலாம். அது வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த நெஸ்டட் லிஸ்ட் பற்றி நான் ஃபுல்லாக எடுக்கல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் வந்து டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு கிடையாது. நம்ம பார்த்தோம்ல கலெக்ஷன்ஸில் 4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 கூட நம்ம வந்து லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறேன், எந்த எரருமே வராது. ஸோ நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே எந்த டேட்டா டைப் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வேணாலும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு எரருமே வராது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த லிஸ்ட்டில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து லிஸ்ட்டில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸில் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணமோ அதே மாதிரி லிஸ்ட்லேயும் நம்மளால் சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்ஸில் இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்டை நம்மளால் லிஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த கான்செப்டை ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதனால் இதுலேயும் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கிறேன். பிகாஸ் அந்தளவுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி யாருக்காவது நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஆர் எல்ஸ் அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து இண்டெக்ஸிங் இண்டெக்ஸிங் வந்து ஸ்ட்ரிங்க்கு பார்த்தோம் இல்லையா, அதையே நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், ஜஸ்ட் வந்து ஏ. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்குறேன், 1 2 ஏ, அதுக்கப்புறம் வந்து சம் ஸ்ட்ரிங், அது என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளோட் கொடுக்குறேன் 5.5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். ஸோ ஒரு இண்டெக்ஸிங்கில் 2 இண்டெக்ஸிங் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் இண்டெக்ஸ் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். அதே தான் லிஸ்ட்டுக்கும். ஸ்ட்ரிங்கில் எப்படி இண்டெக்ஸிங் வந்து அதாவது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி லிஸ்ட்டுக்கும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி -1லேருந்து தான் லிஸ்ட்டுக்கும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு சேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் a of 0. ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1ன்றது அவுட்புட்டாக வருது. இன்கேஸ் நான் a of 2 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ வந்து a அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல் இருக்கிறது வந்து 1 அப்படின்னு இருக்கு. இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் வந்து 2 அப்படின்ற வேல்யூ இருக்குது. இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் வந்து a அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். a of -1. இப்போ நான் வந்து -1 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து -5 இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 5.5ன்றது அவுட்புட்டாக கிடைக்குது. ஏன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்பவுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா -1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து 5.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து லிஸ்ட்டுக்கும் இண்டெக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இண்டெக்ஸிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்லைசிங்ன்ற கான்செப்டை நம்மளால் இங்கே லிஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த நம்ம அதில் நிறையா பார்த்தோம், பாசிட்டிவ் ஸ்லைசிங், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஸ்லைசிங் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போது அதையும் இங்கே பார்க்கலாம். நான் வந்து இந்த ஏவே எடுத்துக்கிறேன், சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது, சின்ன லிஸ்ட் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 0th இண்டெக்ஸ்லேருந்து 2 வரைக்கும் எடுக்கிறேன். ஸோ இதான் நம்ம அங்கே பார்த்தது ஃபஸ்ட்டு. நான் வந்து கவுண்ட் வேல்யூலாம் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஸ்டாப் இண்டெக்ஸ் மட்டும்தான் கொடுத்து ஸ்லைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ், ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து எது வரைக்கும் வரணும் அப்படின்னா இந்த 2 வரைக்கும் வரணும். பிகாஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து எண்ட் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தோன்னா n-1 எடுத்துக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து 2 - 1 வந்து 1. ஸோ வந்து 0 to 1 வரைக்கும் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் அவுட்புட்டாக தரும். வேணா இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் தான் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு 3யும் அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா 3 அப்படின்றத இன்புட்டாக கொடுக்கணும் இந்த எண்ட் இண்டெக்ஸில்.
அப்போது தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 1,2,a அப்படின்றது வரும். பிகாஸ் வந்து n இண்டெக்ஸ் வந்து n-1 அப்படின்னு தான் ஒர்க் ஆகும். நான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ணும்போதே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் டிட்டோவாக தான் ஒர்க் ஆகும். எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஸ்ட்ரிங்க்கும் லிஸ்ட்டுக்கும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற டுப்புல் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் சேம் தான். ஸோ நான் அந்த டுப்புல்ஸ்க்கு போகும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் வந்து ஆல்ரெடியே வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ லிஸ்ட்டுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டுப்புலுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்துட்டோம் லிஸ்ட்டுக்கு, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் ஸ்லைசிங்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நெகட்டிவ் ஸ்லைசிங் பார்த்துடலாம். ஸோ a of -1 இப்போ பார்த்தீங்கன்னா -1 அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு எது வரைக்கும் வரணும் அப்படின்னா -5 வரைக்கும் வரணும். ஸோ வருமா? வராது. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லேயே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து எப்பவுமே கொடுக்குற நம்பர் சின்ன நம்பராக இருக்கணும், இங்கே கொடுக்குற நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் ஸ்லைசிங்லேயே பாருங்கள், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து பெருசாக இருக்கும், ஆர்எல்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இங்கே வந்து எப்பவுமே -1 வந்து பெருசு, -5 அதை தான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. ஸோ இந்த மாதிரி நல் லிஸ்ட் மட்டும்தான் ரிட்டன் ஆகும், ஆர்எல்ஸ் எம்டி லிஸ்ட்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ இப்போ வந்து -5 அப்படின்னு கொடுத்துட்டு -1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2AGHJJ. ஸோ இங்கே ஏன் -1 வரல அப்படின்னா, பிகாஸ் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், இந்த -1 கூட -1 ஆட் ஆகும்போது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எண்ட் இண்டெக்ஸ் வந்து n-1 அப்படின்னு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ அது கூட நம்ம வந்து ஒரு -1 சேர்க்கும்போது மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ அதனால் ஆட் ஆகிடும். அதனால தான் வந்து -2 ஆகிடுச்சு வேல்யூ. ஸோ அதனால் இது வரைக்கும் தான் எடுத்துக்கிச்சு, மீதி எதையும் எடுத்துக்கல. ஸோ நான் வந்து அதுலேயே என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இங்கே எதுவுமே வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலன்னா நீங்கள் எதுலேருந்து கொடுக்குறீங்களோ அதுலேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூமே எடுத்துக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து பாசிட்டிவ் ஸ்லைசிங் அண்ட் நெகட்டிவ் ஸ்லைசிங். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் என்ன பண்ணோம்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பார்த்துருந்தோம். அதை வந்து நம்மளால் இங்கேயும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து எல்லா வேல்யூமே வேணும். பிகாஸ் நான் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸும் சொல்ல, ஸ்டாப் இண்டெக்ஸும் சொல்ல. ஸோ வந்து அது எல்லா வேல்யூமே எடுத்துக்கும். நான் வந்து கவுண்ட் வேல்யூ மட்டும் 2 கொடுக்குறேன். ஸோ 2 வந்து நம்ம எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா 1 + 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ அதனால் ஒரு கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு எலமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், அடுத்த எலமெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடும். 1 அக்செப்ட் பண்ணிடுச்சு, 2 ஸ்கிப் பண்ணிடுச்சு, A அக்செப்ட் பண்ணிடுச்சு, இந்த சம் ஸ்ட்ரிங் இருக்குது அதை ஸ்கிப் பண்ணிடுச்சு, 5.5 வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிச்சு. இன்கேஸ் நான் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன்னா ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும், 2 வேல்யூஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 அக்செப்ட் பண்ணிடுச்சா, 2வையும் ஏவையும் 2 வேல்யூ ஸ்கிப் பண்ணணும்ல. பிகாஸ் 3 வந்து 1 வச்சு எப்படி பிரிக்க முடியும்னா 1 + 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும். ஸோ இங்கே வந்து 2A ரெண்டுத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 வேல்யூ ஸ்கிப் பண்ணணும். ஸோ ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டோட லென்த் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு இது 2 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒன்று பார்த்துருந்தோம், லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். அந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ பெருசு இருக்குது, ஆர்எல்ஸ் அந்த ஸ்ட்ரிங்குள்ளே மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஸோ உங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்னே வச்சுப்போமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்கா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா len of b அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த லென் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும் இல்லையா. ஸோ இதையே வந்து நம்ம வந்து லிஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா len of a. ஸோ 5 பிகாஸ் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ அதனால் வந்து இதை கவுண்ட் பண்ணி மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும். ஸோ அதனால் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால லென்த் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரிங்க்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளால் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம லிஸ்ட்டுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, ஸோ அது என்ன ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்க்கு நம்ம 2 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர்எல்ஸ் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அங்கே என்ன இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க்கு என்ன ஆப்ஷன், ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ணுச்சோ அதே தான் வந்து லிஸ்ட்டுக்கும் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ஒரு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுப்போம், 1, 2, சம் ஸ்ட்ரிங் வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஏ ப்ளஸ், ஸோ நம்ம அங்கே வந்து எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் கூட ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் அது வந்து கன்கேட்டினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் நம்ம அங்கே என்ன கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்ன்றதுனால டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து கன்கேட்டினேட் பண்ணோம். அப்போ வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகி நம்மளுக்கு ஒன்றா பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு கூட பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பிகாஸ் சேம் டேட்டா டைப் தானே வந்து ஒன்றா சேர்க்க முடியும் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்குள்ளே நான் வந்து எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறேன். சம் ஸ்ட்ரிங் கூட பாஸ் பண்ணிப்போமே. ஸோ 1, 2, 3 சம் ஸ்ட்ரிங் அப்படியே இருக்குது. இதை நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே பாருங்கள், இது வந்து ஒரு சிங்கிள் லிஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டு, ஏன்றது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு லிஸ்ட்டு கூட கன்கேட்டினேட் பண்ணுறேன், ஒரு ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் தான் கன்கேட்டினேஷன் சொல்லுவோம். லிஸ்ட்டில் வந்து நான் வந்து 2 லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் ஆகிடுச்சு. பட் இது வந்து இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டில் போயிடலாம், ஒரிஜினல் லிஸ்ட்டில் இந்த வேல்யூ வந்து அப்டேட்லாம் ஆகுது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இதை வந்து இதே லிஸ்ட்டில் வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கூட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இது என்ன ஆகுனா ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணால் ஏ இந்த ஆல்ரெடி இருக்கிற ஏல இருக்கிற வேல்யூ கூட இதை அப்படியே ஜாயின் பண்ணி திரும்ப அதை வந்து ஏலேயே வந்து அப்டேட் பண்ணிவிடும் அந்த வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏல வந்து மொத்தமாக அப்டேட் ஆன வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதை மல்டிபிள் லிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அங்கே என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்ட்ரிங் இப்போது ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுப்போம். அத்தனை டைம்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட் ஆகும். நம்ம வந்து ஏக்கு 1000 கூட கொடுத்து பார்த்தோம், 1000 டைம்ஸ் வந்து ஏ வந்து ரிப்பீட் ஆச்சு. இங்கேயும் அதே தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தனா அத்தனை டைம் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூ எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கை பட் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இம்மியூட்டபிள் டேட்டா டைப், அதாவது நீங்கள் பண்ணுற எந்த ஆப்ரேஷனுமே ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்து அஃபெக்டே பண்ணாது. ஆர்எல்ஸ் உங்களால் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது எல்லாத்தையுமே உங்களால் வந்து லிஸ்ட்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் உங்களால் ஸ்ட்ரிங்கில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது, இருக்கிற ஸ்ட்ரிங் அப்படியே தான் இருக்கும். பட் உங்களை லிஸ்ட்டில் ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம வந்து லிஸ்ட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஸ்ட்ரிங் வந்து மியூட்டபிள் டேட்டா டைப், அதில் வந்து நம்மளால் எந்த சேஞ்சஸுமே பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து லிஸ்ட்டுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அல்லது இன்பில்ட்டாகவே பைத்தானில் இருக்கும் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லிஸ்ட்டில் டூப்ளிகேட் அதாவது டேட்டாஸும் இருக்கலாம். ஸோ இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். எனக்கு திரும்ப கூட எத்தனை தடவை வேணாலும் 2 அப்படின்ற வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் எந்த எரரும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்ற லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 வந்து 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் எத்தனை தடவை வேணாலும் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம், எந்த தப்புமே கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம செட்டுன்னு ஒன்று பார்ப்போம், அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் புரியும். ஸோ வந்து லிஸ்ட்டில் வந்து எந்த வேல்யூஸ் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டையே அப்படியே வச்சுக்கலாமா. ஸோ வேணாம், ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து லிஸ்ட்டை மாற்றிடுறேன். வெறும் 2 எலமெண்ட் மட்டும் இருக்கட்டும், 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து 2 எலமெண்ட் அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 லிஸ்ட்டை ஜாயின் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்கேஸ் அப்டேட் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணோம்.
ஸோ எல்லா தடவையும் வந்து நம்ம சும்மா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியே வந்து இன்னும் ஒரு லிஸ்ட்டு கூட இன்னொரு லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது முடியாது. பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கலாம், ஒரு சம் ஃப்ளோட் வேல்யூ இருக்கலாம். அதை வந்து அப்படியே தான் நம்மளால் வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சும்மா அதை லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது தான் வந்து 2-3 லைன் ஆஃப் கோட் போகும். சிங்கிள் லைனில் முடிக்கிறதுக்கு சம் வே இருக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரிங்க்கு அதுக்கெலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்தோமோ அதே மாதிரி ஏ டாட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்ததும் அந்த ஃபங்க்ஷன் தான் வரும், அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த வேல்யூ இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவை இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா 1,2 லாஸ்ட்டில் தான் அப்பண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ சென்ட்ரலையோ இல்லை வந்து ஸ்டார்ட்லையோலாம் அப்பண்ட் பண்ணாது. எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டாட் அப்பண்ட் கொடுத்து உள்ளே வந்து 3 அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போது ஏல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,2,3. ஸோ நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்போ நீங்கள் ஏ டாட் அப்பண்ட் யூஸ் பண்ணதும் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரிஜினல் லிஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் கொடுத்த ஒரு வேல்யூ இந்த ஒரிஜினல் லிஸ்ட்டில் போயிட்டு அப்டேட் ஆயிருக்கு 1,2,3 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷன் எப்பயுமே வந்து எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் தான் நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேம் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன் 4 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது வந்து இங்கே போய் அப்பண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் அப்பண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். எப்படி அப்பண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஏல இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்பில்ட்டாக ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இங்கே நான் ஒரு லிஸ்ட்டை வந்து அப்பண்ட் பண்ண சொல்லி பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அப்படியே அப்பண்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அப்பண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த அப்பண்ட்ற ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வருது, டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் அப்பண்ட்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸ் அப்பண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி கமா போட்டுலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வேணால் பாஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் எனி அதர் இட்டரபிள் டேட்டா டைப். இட்டரபிள்னா நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, ஒரு டுப்பிள் ஆர் செட் ஆர் எல்ஸ் ஒரு டிக்ஷனரி, அதை வேணால் பாஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 1000 ஆப்ஜெக்டையும் கமா போட்டு வந்து அப்படியே அப்பண்ட் பண்ணிடலாம்னா முடியாது. அது நீங்கள் வந்து ஒன்று தான் அப்பண்ட் பண்ணணும். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி லிஸ்ட்டாவோ இல்லை வந்து நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிற செட்டு டிக்ஷனரி அந்த மாதிரியோ கன்வெர்ட் பண்ணி தான் வந்து உங்களால் அப்பண்ட் பண்ண முடியுமே தவிர அப்படியே ஒரு செட்டாக பல்காக 1,2,3 அப்படின்னு இந்த அப்பண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண முடியாது. இதை நீங்கள் இன்னும் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு கொடுத்ததும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும்தான் அது இன்புட்டாக எடுத்துக்கும். இங்கே ஏன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கட்டும் ஒரு லிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பைத்தானில் இருக்கிற இன்பில்ட் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு வேல்யூ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ 6 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி ஆர்டராக தான் அப்பண்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து 1,2ன்னு 2 வேல்யூ தான் வச்சுருந்தோம். 3 அப்பண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 4 அப்படின்ற ஸ்ட்ரிங் அப்பண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு லிஸ்ட்டே அப்பண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து 6 அப்படின்ற ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்பண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து பைத்தானில் நம்ம அப்பண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அப்பண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அப்பண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டோட எண்ணில் இல்லை நம்ம கொடுக்குற வேல்யூஸ்லாம் அப்பண்ட் பண்ணிக்கிட்டே போச்சோ அந்த மாதிரி பாப் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் கடைசியில் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்துடும். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். இப்போ வந்து சேம் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3 3 வேல்யூஸ் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுன்னு இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அதெல்லாம் கொடுக்க முடியாது. சிம்பிளிசிட்டிக்காக வெறும் இன்டீஜர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a.pop இதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ நான் ப்ராக்கெட் போட்டதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து அதுவே அவங்களே கொடுத்துட்டாங்க. இண்டெக்ஸ் வந்து -1 கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து நான் பாப் அப்படின்னு சொன்னாலே 3 வந்து பாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாப் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் மட்டும் பண்ணாது. ரிமூவ் பண்ணி எந்த ஆப்ஜெக்டை வந்து அது ரிமூவ் பண்ணிடுச்சோ அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக அதை காட்டும். இப்போ வந்து இது வந்து 3 ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்காது. பிகாஸ் வந்து 3 பாப் பண்ணி எடுத்துட்டோம்.
உள்ளே வந்து 3 இல்லை. பிகாஸ் வந்து பாப்ன்றது என்ன பண்ணுன்னா கடைசியில் இருக்கிறது தான் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதனால் இது வந்து கடைசியில் இருக்கிறது 3 தான் இருக்குது. 3 வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இல்லை இந்த லிஸ்ட்டில். ஸோ அதே மாதிரியே பாப் பண்ண அதே சமயம் இது வந்து எந்த எலமெண்ட்டை பாப் பண்ணிச்சோ அந்த எலமெண்ட்டை நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுத்துருச்சு. ஸோ இதான் பாப் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பாப் பண்ணலாம். ஸோ வந்து 2. ஸோ இந்த பாப் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து அவங்க -1 கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லிஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிறேன். திரும்ப 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாப் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பாப் ஆச்சு அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு பாப் ஆச்சு. இந்த பாப் பண்ணுற ஃபங்க்ஷன் நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி வேல்யூ மட்டும்தான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ அப்போ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா லிஸ்ட்டில் கடைசியாக அந்த 3 அதை ரிமூவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 2 அதை ரிமூவ் பண்ணிச்சு. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாப்புக்குள்ள இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நீ ரிமூவ் பண்ணணும்னு நானே சொல்கிறேன். நீ அதை மட்டும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் 1 அப்படின்ற எலமெண்ட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலான்னா ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் தான் இருக்கும், 2, 3. இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த 2ன்ற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0. பிகாஸ் வந்து முன்னாடி எதுவுமே கிடையாது, 0. நம்ம தான் 1 ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே 2ஓட இண்டெக்ஸ் வந்து 0 ஆகிடுச்சு, 3ஓட இண்டெக்ஸ் வந்து 1 ஆகிடுச்சு. ஸோ பைத்தான் வந்து இதனால தான் ரொம்பவே டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் C++ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற அரே எல்லாமே அதே பொசிஷனில் அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும், எதுவுமே டைனமிக்காக அரேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரே இருக்குது அப்படின்னா ஒரு இன்டீஜர் அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரேயில் வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 நம்பர்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ 1ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 0. ஸோ நான் வந்து 1 ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் எந்த வேல்யூமே இருக்காது, ஒரு நல் அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே எம்டியாக இருக்கும். பட் வந்து 2 வந்து அதனால் 0th இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வராது. அது வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் தான் அது இருக்கும், ஸ்டேபிளாக அப்படியே இருக்கும். ஸோ வந்து அது முன்னாடி வராது, நீங்கள் தான் வந்து அதை மாற்றணும், திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து முன்னாடி கொண்டு வரணும். பட் பைத்தானில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காகவும் ரீஅரேஞ்சும் ஆகிக்கும். ஸோ அதுதான் வந்து பைத்தான் வந்து ரொம்பவே டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் 3 ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் பாப் கொடுத்தா போதும். ஸோ அதனால் நான் திரும்ப லிஸ்ட்டோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிறேன், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். சம் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், நம்பராகவே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து 6.7 சொல்லிட்டு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம இப்போ 3 ரிமூவ் பண்ணலாம். ஸோ வந்து 2 அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து 3ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 2. ஸோ பார்த்தீங்கன்னா 3 ரிமூவ் ஆகிடுச்சு. அது என்ன ரிமூவ் பண்ணோம், என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்றதையும் அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதான் வந்து பாப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ a.control ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்பனுக்கு அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் லிஸ்ட்டை மொத்தமாக கிளியர் பண்ணி ஒரு எம்டி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து a.clear அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. பிகாஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போட்டு பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், ரிமூவ் ஆல் ஐட்டம்ஸ் ஃப்ரம் லிஸ்ட். ஸோ இந்த கிளியர்ன்றது உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஒரு எம்டி லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் ஏல வந்து எந்த வேல்யூமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் திரும்ப ஏ வந்து ரீடிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்றது ஸ்ட்ரிங்கில் கவுண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஒரு எலமெண்ட்டு ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது. நம்ம வந்து ஹலோ வேர்ல்டை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோம். நம்ம வந்து எல்லை கூட இன்புட்டாக பாஸ் பண்ணோம். ஸோ 3 டைம்ஸ் வந்து எல் வந்து இந்த ஹலோ வேர்ல்டு கூட வரும். HELL 2 தடவை வந்துச்சு, வேர்ல்டில் வந்து 1 தடவை வரும். ஸோ மொத்தமாக 3 டைம்ஸ் வந்து அந்த எல் வந்து அந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் 3 அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து எந்த வேல்யூமே ரிப்பீட் ஆகலை. ஸோ நான் இப்போ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணேன்னா 2 வந்து 1 டைம் தான் வருது. ஸோ அதனால வந்து கவுண்ட் வந்து 1 கிடச்சிருக்கு. இன்கேஸ் நான் வந்து 2 வந்து மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போது நான் இதே ஃபங்க்ஷன் இங்கே கூட்டம் அப்படின்னா கால் பண்ணேன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் நான் வந்து
2 எத்தனை தடவை கவுண்ட் ஆகுதுன்னு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அது கவுண்ட் பண்ணும்போது 2 வந்து இங்கே 4 டைம்ஸ் இருக்குது லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அதனால் கவுண்ட் வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்லேயே பார்த்தோம். ஸோ இங்கேயும் இந்த லிஸ்ட்டுக்கும் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏ டாட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்ன்றது ஸ்ட்ரிங்லேயே நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ வந்து நம்ம ஒரு கேரக்டர் பாஸ் பண்ணால் அந்த கேரக்டருக்கான இண்டெக்ஸ் பொசிஷன் எது, அந்த கேரக்டர் ஃபஸ்ட் அக்கரிங் இண்டெக்ஸை தான் நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்து லாஸ்ட்லேருந்து பார்க்கணும், அதாவது லாஸ்ட் அக்கரிங் இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்கணும், ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா லிஸ்ட்டுக்கு, அதுவும் சேம் அங்கே ஸ்ட்ரிங்க்கு என்ன பண்ணுச்சோ அதே தான் இங்கேயும் பண்ண போகுது. பட் இங்கே வந்து இந்த எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்ல போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 தானே நிறைய ரிப்பீட் ஆகுது. நான் எக்ஸாம்பிளுக்கு 2வே பாஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது பிகாஸ் 2 வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகலாம். பட் வந்து இண்டெக்ஸ்ன்றது என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், அதாவது இந்த ஒரு வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் ஃபஸ்ட் டைம் அக்கர் ஆகுதோ அந்த இண்டெக்ஸை தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 2 வந்து ஃபஸ்ட்டு எங்கே அக்கர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற இண்டெக்ஸ் பொசிஷனில் அக்கர் ஆகுது. ஸோ அதனால் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் 2 வந்து அக்கர் ஆகிற இண்டெக்ஸ் பொசிஷன் 1, அதனால் வந்து அப்படியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எதை பாஸ் பண்ணலாம், 6.7 பாஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் 6.7ஓட இண்டெக்ஸ் வந்து 4, 1ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 2ஓட இண்டெக்ஸ் வந்து 1, 3ஓட இண்டெக்ஸ் வந்து 2, ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 3, 6.7ஓட இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 6.7 எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னா 4ல் இருக்குது. அதனால் 4ன்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் திரும்ப வந்து லிஸ்ட்டை ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிக்கணும். 1, 2, 3. ஸோ சிம்பிள் ஒரு ஸ்மால் லிஸ்ட் தான் இப்போ இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ எந்தெந்த ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்பண்ட், கிளியர், கவுண்ட், கவுண்ட் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் கொடுத்தாலே தெரியும், எக்ஸ்டெண்ட் அ லிஸ்ட் பை அப்பெண்டிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி இட்டரபிள். ஸோ நான் வந்து இட்டரபிள்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு ஃப்ளோ, இந்த இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ், ஒரு லிஸ்ட்டு எல்லாமே வந்து இட்டரபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதாவது வந்து அப்பன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ 2 வேல்யூ அப்பன் பண்ணு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட்றது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னா 1, 2, 3 தான் ஆல்ரெடி லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தது. ஸோ நான் வந்து இங்கே பாஸ் பண்ணதும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு, அதாவது ஒரு இட்டரபிளை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸ்டெண்டர் ஃபங்க்ஷன் இந்த இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணுமே தவிர நம்ம எப்படி அப்பனில் பார்த்தோம் ஒரு லிஸ்ட்டு அப்படியே ஆட் பண்ணிச்சுல்ல, அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஜஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக எடுத்து அதை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டு கூட அதை வந்து ஆட் பண்ணிக்கும், ஒரு அப்பன் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்டில் ஜஸ்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் நம்ம வந்து இந்த அப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து அந்த ப்ளஸ் அப்படின்ற மெத்தட் இருந்துச்சு இல்லையா கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க இட்டரபிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே வந்து இன்ட் பாஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து எரர் வந்துருச்சு. இன்கேஸ் நான் வந்து கமா போட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட் 2 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எது கொடுத்தாலுமே இந்த இடத்துல எரர் தான் வரும். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும், அதுவும் வந்து ஒரு இட்டரபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எரர் வரும்னு சொல்லிட்டு தான் இந்த 2 எரருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது ஒரு இன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து இட்டரபிள் கிடையாது, அதனால் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனாலேயே அதை வந்து ஐட்ரேட் பண்ணி அதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணணும், இந்த எக்ஸ்டெண்ட்குள்ளே பாஸ் பண்ணுற எல்லாமே ஒரு இட்டரபிளாக தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் ஒரு இட்டரபிள் தானே, நான் வந்து ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். சாரி, நான் தெரியாமல் என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. பிகாஸ் ஸ்ட்ரிங் வந்து ஐட்ரேட் பண்ண முடியும், அதனால தான் வந்து ஸ்ட்ரிங் வந்து இட்டரபிள் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் சொல்லுவாங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தெளிவாக பாருங்கள், 1, 2, 3 நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ண லிஸ்ட் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணோமா. ஸோ 1, 2, 3 அந்த வேல்யூவும் இருக்குது. தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக எடுத்து ஆட் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேர்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு வைங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா STR, பிகாஸ் நான் வந்து இந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஒரு எலமெண்ட்டாக எடுத்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இட்டரபிள் வேல்யூ. ஸோ ஒரு கேரக்டர் தான் அது வந்து லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இப்படி ஆட் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் எந்த இட்டரபிள் டேட்டா வேணாலும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணோன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ வந்து அப்பன்ன்றது கடைசியில் அப்பன் பண்ணும். எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்டை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுதா. இன்சர்ட்ன்றது எதுக்குன்னா உங்களுக்கு தேவைப்படுற பொசிஷனில் உங்களுக்கு தேவைப்படுற வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா ஜஸ்ட் வந்து ப்ராக்கெட் கொடுங்க. இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். அதிலே போட்டிருக்காங்க, இது பாருங்கள், இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியும். ஸோ இன்சர்ட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இண்டெக்ஸுக்கு பிஃபோராக அதை வந்து அந்த ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இம்மா பெரிய லிஸ்ட் இருக்கா. ஸோ இப்போ வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் வந்து நான் என்ன இன்சர்ட் பண்ண போகிறேன்னா 10 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3யோட இண்டெக்ஸ் என்னது, பிகாஸ் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்சர்ட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 0 1 2. ஸோ வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 2, வேல்யூ வந்து 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3க்கு முன்னாடி 10 அப்படின்ற வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி வந்து அப்பன் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து கடைசியில் அப்பன் பண்ணுதோ, எக்ஸ்டெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு இட்டரபிளை அப்படியே ஐட்ரேட் பண்ணி அதை வந்து அந்த லிஸ்ட்டு கூட கடைசியில் ஆட் பண்ணுதோ, அந்த மாதிரி இந்த இன்சர்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்படுற பொசிஷனில் உங்களுக்கு தேவைப்படுற வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நான் வந்து திரும்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த 1க்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து 1 0 1 2 3 4. ஸோ இங்கே வந்து 4ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் அந்த ஸ்ட்ரிங்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் நடுவில் இன்சர்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்சர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். இந்த இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற பொசிஷனில், அதாவது இண்டெக்ஸ் பொசிஷனில் உங்களுக்கு தேவைப்படுற வேல்யூவை வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாப் பார்த்துட்டோம். ரிமூவ். ஸோ பாப்ன்றது என்ன பண்ணும், இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு ரிமூவ் பண்ணுது இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் தெரில, பட் வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் அந்த வேல்யூவை வச்சு தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கும் உங்களால் தனியாக வந்து கோடில் எழுத முடியாது. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அதனால் ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா. ஸோ ரிமூவ்ஸ் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ வேல்யூ. நல்லா பார்த்துக்கோங்க, ரிமூவ்ஸ் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ வேல்யூ. ஸோ இன்கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம வச்சிருக்கோம் லிஸ்ட்டு, இதில் வந்து 1, 2, 10, 3. ஸோ 3 2 தடவை ரிப்பீட் ஆகுது, 1 2 தடவை ரிப்பீட் ஆகுது, 2 2 தடவை ரிப்பீட் ஆகுது. பட் இந்த ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூ ஃபஸ்ட் டைம் எங்கே அக்கர் ஆகுதோ அங்கே மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணும். ஸோ இங்கே வந்து நான் 2 பாஸ் பண்ணுறேன், சரி 1 பாஸ் பண்ணுவோமே. இப்போது பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் அக்கர் ஆகுது. ஸோ அது மட்டும்தான் ரிமூவ் ஆகிருக்கும், இங்கே இருக்கிற 1 வந்து ரிமூவ் ஆகாது. திரும்பவும் இதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 1 ரிமூவ் ஆகிடும். பிகாஸ் வந்து 1 வந்து இருக்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான். நம்ம இங்கேயே வந்து 1 ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். 2 1 இருந்தது, அதில் வந்து ஒரு 1. பிகாஸ் இந்த ரிமூவ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே அக்கர் ஆகுதோ அதை ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த 1 ரிமூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் இதே ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுனால இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ள ஆர்குமெண்ட்டும் 1ன்னு பாஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே தேடும் எங்கே வந்து 1 இருக்கா இல்லையா. ஸோ 1 வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் அக்கர் ஆகுது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிச்சு. இன்கேஸ் நான் வந்து இதுக்குள்ளே என்ன இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லாத வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன். ரிமூவ் நான் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணுறேன், இப்போது h அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் டாட் ரிமூவ் எக்ஸ் நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பிகாஸ் நான் வந்து இங்கே பாஸ் பண்ண இந்த வேல்யூ இதுக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கிடையாது. ஹெச்ன்ற வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லவே இல்லை எங்கேயுமே. ஸோ அதனால தான் இந்த எரர், பிகாஸ் வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள் தெளிவாக. பிகாஸ் ஹெச் அப்படின்ற வேல்யூ வந்து இதுக்குள்ளே கிடையவே கிடையாது, அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால இந்த எரர் வருது. ஓகேங்களா. சாரி, நான் திரும்ப வந்து லிஸ்ட்டை ஒரு தடவை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்பன் பார்த்துட்டோம், கிளியர் பார்த்துட்டோம், கவுண்ட், எக்ஸ்டெண்ட், இண்டெக்ஸ், இன்சர்ட், பாப், ரிமூவ் பார்த்துட்டோம், ரிவர்ஸ். ஸோ இந்த ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷனே வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு எங்கே நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு அசெண்டிங் ஆர்டர் டெசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது ரொம்பவே யூஸ் ஆகும். பிகாஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், சார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சார்ட்ன்ற ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நம்ம ரிவர்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு புரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் 1, 2 இப்போ வந்து நான் லிஸ்ட்டை வந்து இந்த அசெண்டிங்காக கொஞ்சம் மாற்றிக்கிறேன். சார்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து மாற்றிக்கிறேன்.
ஸோ அரே வந்து எல்லாருமே நிறைய பேர் சார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து ஒரு இன்டீஜர் அரே இருக்கும், அதை கொடுத்து சார்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இன்டீஜர் அரேவை வந்து சார்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படி சார்ட் பண்ண சொல்லுவாங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர் ஆர்எல்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் நம்பர் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய கோடே எழுதிங்க, சம் 2 ஃபார் லூப் போட்டு கம்பேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவீங்களா? மற்ற லாங்குவேஜில் சொல்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சம் கொடுக்குறேன். 4 6 1 20 100 86 சம்திங் கொடுக்குறேன், வேல்யூ கொடுத்துட்டேன். சிம்பிளாக ஏ டாட் சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ வந்து பாருங்கள், ஸ்டேபிள் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கீ நன் ரிவர்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ன்றதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ கொடுத்தீங்கன்னா அப்படியே சார்ட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஏ டாட் சார்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. பிகாஸ் இங்கே வந்து எதுவுமே சார்ட் ஆகலை. சார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. பட் நம்ம கொடுக்கும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருந்துச்சு. அங்கங்கே ஒரு நம்பர் இருந்தது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடில் இந்த லிஸ்ட்டை அப்படியே சார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஏ டாட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது அந்த லிஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து சார்ட் ரிவர்ஸ் அப்படின்ற 2 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இது வரைக்கும் ஸோ வந்து லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரிங் அளவுக்கு ரொம்ப அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஒரு நியர்லி ஒரு 8 or 10 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அப் அண்டு கிளியரு, கவுண்ட்டு, எக்ஸ்டெண்ட், இண்டெக்ஸ், இன்சர்ட், பாப், ரிமூவ், ரிவர்ஸ், சார்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சார்ட் ரிவர்ஸ்ன்றது சார்ட் பண்ணி அது இன்கேஸ் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் ரிவர்ஸ் ஆகிடும். பட் இதில் இன்னொன்றும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, b is equal to a dot reverse அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சாரி, a is equal to a dot reverse அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ஏல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனே ஒரிஜினல் லிஸ்ட்டை தான் சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி அதே இப்போ வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா, இருக்கிற அதாவது இந்த லிஸ்ட்டே வந்து ஏன்ற வேரியபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப நீங்கள் அதுக்கே ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் ஆகலை. பிகாஸ் நம்ம இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனே ஆல்ரெடி என்ன பண்ண போகுதுன்னா ஒரிஜினல் லிஸ்ட்டை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் இது எதுவுமே பண்ணல. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாலே போதும், அதுவே ஒரிஜினல் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நான் இங்கே வந்து இப்போ வேல்யூ இல்லாததுனால இந்த லிஸ்ட்டுக்கு இந்த ஏன்ற வேரியபிளுக்குள்ளே எதுவுமே வேல்யூ கிடையாது. பிகாஸ் நம்ம தான் இங்கே அசைன் பண்ணதுனால அதுக்குள்ளே எந்த வேல்யூமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால நன் டைப் ஆப்ஜெக்ட் அஸ் நோ ஆட்ரிபியூட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்ற ஒரு டைப்புக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 ஃபங்க்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பைத்தானில், அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு, டுப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இந்த மாதிரி 4 இருக்குது. நம்ம இது வரைக்கும் எதை பற்றி பார்த்துருக்கோன்னா லிஸ்ட் அப்படின்றத பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பைத்தானில். ஸோ அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ் பற்றியுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, டுப்பிள் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்த டுப்புன்றது ரொம்பவே சின்ன கான்செப்ட். இந்த டுப்பிளும் லிஸ்ட்டும் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, ப்ராக்கெட்ஸ் வச்சு தான் டிஃபர் ஆகும். ஸோ வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோமா. பட் டுப்பிளுக்கு நம்ம வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். பட் லிஸ்ட்டும் டுப்பிளும் நியர்லி சேம் தான். நீங்கள் வந்து வேரியஸ் டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்களோ அதே மாதிரி டுப்பிள்லையும் வச்சுருக்கலாம். நான் வந்து டுப்பிள் ஏன் ரொம்ப சின்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னேன்னா, லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது நீங்கள் நினச்ச எல்லா சேஞ்சஸுமே ஒரு லிஸ்ட்டில் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். பட் டுப்பிளில் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. எப்படி ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப்போ அதே மாதிரியே டுப்பிளும் வந்து ஒரு இம்யூட்டபிள் தான். ஸோ இன்கேஸ் இப்போ பாருங்கள் 1, 2, 3. ஸோ வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டுப்பிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் நேம் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ நான் டாட் கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கும் போது இங்கே பாருங்கள் 2 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. கவுண்ட்டு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ். நீங்கள் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அப் அண்ட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டுப்பிளில் உங்களால் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. பிகாஸ் டுப்பிள் வந்து இம்யூட்டபிள். உங்களால் அதுக்குள்ளே எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து
அதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருங்க. ஸோ இந்த கவுண்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஒரு கவுண்ட் வந்து ஒரு கேரக்டர் எத்தனை தடவை வருதோ அதை வந்து கவுண்ட் பண்ணி இத்தனை தடவை இந்த கேரக்டர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும். ஆர்எல்ஸ் இல்லை டூப்பிள் இருந்தால் எலமெண்ட் இத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இண்டெக்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்டோட ஃபஸ்ட் அக்கரிங் இண்டெக்ஸ் பொசிஷனாக நம்மளுக்கு எடுத்து அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் பண்ணியிருந்தோம். அதே வந்து நம்மளால் இங்கேயும் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், லிஸ்ட்டாக இருக்கட்டும், டூப்பிளாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ 0. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் 0ல் வந்து 1 இருக்குது. ஸோ இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இல்லையா? ஸோ அதனால் வந்து டுப்புளுக்கும் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் 1ன்றது அவுட்புட்டாக வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ வந்து -1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3ன்றது பிகாஸ் வந்து லாஸ்ட் வேல்யூ வந்து 3, அதனால் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதே மாதிரியே வந்து பாசிட்டிவ் ஸ்லைசிங்கும் பண்ண முடியும், நெகட்டிவ் ஸ்லைசிங்கும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டுப்புள்ன்ற கான்செப்டே. லிஸ்ட்டு தான் கொஞ்சம் பெருசு, டுப்புள் வந்து ரொம்ப சின்னது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா செட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பெண்டிங் இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோவில் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குவிஸ் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்கல்ல, இமெயில், அதுக்கப்புறம் வந்து உங்கள் நேம் தரீங்கல்ல, அந்த இமெயில் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக டைப் பண்ணிடுறீங்க அவசரத்தில். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து உங்கள் இமெயில் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் வந்து அந்த பேஜில் போய் டவுன்லோட் பண்ணும்போது இந்த இமெயிலுக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது. ஸோ பிகாஸ் வந்து நீங்கள் இமெயில் வந்து தப்பாக டைப் பண்ணி நீங்கள் உங்களுக்கான குவிஸ் அட்டன் பண்ணிடுறீங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு அப்படி வருது. ஸோ அந்த மாதிரி இமெயிலை மட்டும் கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பை.